உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யாரெல்லாம் இவங்க திமுக ஆதரவாளர்கள் அப்படின்னு முத்திர குத்தி வச்சிருக்காங்களோ அந்த எல்லா ஆதரவாளர்களுமே ராஜ்மோகன் உள்ள வரக்கூடிய 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே அங்க இருந்து எந்திரிச்சு வெளில போயிட்டோம். ஐயோ, குறும்படம்னு ஒண்ணு இருக்கு சார். 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே அங்க இருந்து எந்திரிச்சு வெளில போயிட்டோம். குறிப்பா நான் அவரை பார்த்து கேட்ட ஒரே ஒரு கேள்விதான், ஆனா பிஜேபின்ற ஒற்றை வாரத்துல ஒரு ட்வீட் மட்டும் போடுங்க. ஜோரா ஒரு கை தட்டுங்க. அன்னைக்கு ஃபுல்லா நான் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தேன், அவர் தோத்துக்கிட்டே இருந்தார். I'm ready to go to sleep now. John Leslie said no, it's not over until I win. நாளைக்கு விளையாடலாம்னு எங்க எந்திரிக்கிறீங்க, உட்காருங்க அப்படினாரு. ஏன் அப்படின்னு கேட்டேன். நான் இன்னும் ஜெயிக்கலையே. ஆமா, என்ன இது, நீங்களும் அதே மாதிரி அதே டெய்லர், அதே வாடகை. எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தல்ல டிவிக்கு ஜெயிச்சதுக்கு பதிலா திமுகவே ஜெயிச்சுட்டு போயிருக்கலாம் போல இருக்கு. ஏன்னா 2 மாசம் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு நிறுத்துவாங்க, நாளைக்கு நிறுத்துவாங்கன்னு சொல்லி பார்த்தா இப்ப வரைக்கும் நாங்க தோக்கவே இல்லை, இந்த ஆட்சி எப்படி கவர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அதையே பேசிட்டு இருக்காங்க. தாவேகா ஆட்சி 3 மாதங்களுக்கு தாங்குமா என்ற கேள்விக்குறி எழுந்திருப்பதாக முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இதுல சோகம் என்னன்னா, கட்சி தோத்தா கூட பரவாயில்ல, கட்சி தலைவரே தோத்து போனா என்ன பண்றது அப்படிங்கறதுனாலதான் இன்னுமே அவங்களால அந்த தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்க முடியாம ஒரு மாயை உலகத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க போல. இப்ப கூட ஒண்ணு இல்ல, எதனால தோத்தோம், எப்படி தோத்தோம் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி மீண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் திங்க் பண்ணலாம். ஆனா இன்னுமே அவங்க என்ன நம்பிட்டு இருக்காங்கன்னா, நம்ம ஒண்ணும் தோக்கல, நம்ம தோல்வியில ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்பிட்டு இருக்காங்க. ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலாமா? சரிப்பா. Are you confident? கான்ஃபிடன்ஸ். இந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா, நம்ம எக்ஸாம் நல்லா தானே எழுதணும், அப்புறம் எப்படி ஃபெயில் ஆனோம்னு சொல்லி யோசிச்சு ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி நம்ம ஸ்டாலின் அவர்கள், நம்ம தான் குளத்தூர சிங்கப்பூரா மாத்தி வச்சிருக்கோமே, அப்புறம் எப்படி மக்கள் நமக்கு ஓட்டு போடாம இருப்பாங்க? மொத்த பேரும் நமக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா அந்த மிஷின் என்ன பண்ணிருக்கு, டிஎம்கே நமக்கு இதெல்லாம் டிவிகே காமிச்சு விட்டுருக்கு. மிஷின்ல தான் ஏதோ கோளாறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷின் மேல ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணிருக்காரு. நான் ரீவேல்யூஷன் போறேன் சார். மு.க. ஸ்டாலின் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியின் வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணி தொடங்கி இருக்கிறது. நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது. முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் கோரிக்கை ஏற்று அதனை சரிபார்க்கும் பணியை தொடங்கி இருக்கிறது தேர்தல் ஆணையம். ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணதெல்லாம் நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் ஒரு 100 ஓட்டு, 200 ஓட்டு, இல்ல 1000 ஓட்டு, 2000 ஓட்டு, ஏன் ஒரு 5000 ஓட்டுனா கூட பரவாயில்ல, மொத்தமா கிட்டத்தட்ட 9000 ஓட்டு வித்தியாசத்துல நம்ம VS பாபு அவர்கள் ஜெயிச்சிருக்காப்ல. அந்த 9000 ஓட்டுலயே இவருக்கு டவுட் இருக்கான். இதுல எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கொளத்தூர்ல மொத்தமா 14 வாக்குச்சாவடிகள் இருக்கா. ஒரு வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய இவி மிஷினை செக் பண்ணணும்னா 40,000 ரூபாய் கிட்ட கட்டணுமா. அப்படி இப்படின்னு கால்குலேட் பண்ணி பார்த்தா 6 லட்சம் ரூபாய் கிட்ட வருதுங்க. ஒரு வண்டி, ஒரு காரு கூட வச்சிக்காத ரொம்ப எளிமையான முதலமைச்சர் கையிலையும் அக்கௌண்ட்லயும் எவ்வளவு காசு வச்சிருந்தாருன்றது உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது அவரால் எப்படி 6 லட்சம் ரூபாயை கட்ட முடியும்? யாருக்கிட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டினாரோ என்னவோ. இந்த டெஸ்டிங்கை எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் மினிமம் 500 இருந்து 1500 வரைக்கும் ஓட்டெல்லாம் போட்டு பார்ப்பாங்களாம். எந்தெந்த கட்சிக்கு ஓட்டு போடுறாங்களோ அந்தந்த கட்சிக்கு தான் கரெக்டா விழுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்பாங்களாம். ஒருவேளை கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா எந்த விதமான குளறுபடியும் இல்ல அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி தோல்வியை நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், இதுக்கப்புறமும் நான் தோக்கலன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஒருவேளை இல்ல மாறி மாறி விழுது அப்படின்ற பட்சத்துல ரீ எலெக்ஷன் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு. நல்லவர் யார், கெட்டவர் யார்? We will be watching. அண்ட் இந்த இவி மிஷினுடைய ரீவேல்யூஷனை ஒரே நாள்ல அனௌன்ஸ் பண்ணிடுவாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. கிட்டத்தட்ட 7 நாள் எடுத்துப்பாங்களாம். இந்த புதன்கிழமை ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அடுத்த செவ்வாய் புதன்ல நமக்கு ரிசல்ட்டே தெரிஞ்சிடும். அண்ட் கொளத்தூர் தொகுதியுடைய எக்ஸாம்பிள் ஸ்டாலின் அவர்கள் இந்த ரீவேல்யூஷன்லாம் அப்ளை பண்ணியிருக்காரு இல்லையா, அந்த ரீவேல்யூஷனை பத்தி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருக்காப்புல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேளுங்க. இந்த ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ எப்படி ஓடுன்ற மாதிரி ஆராய்ச்சி செய்ய வேண்டியது அவங்களுடைய உரிமை. நல்லா ஆராய்ச்சி செய்யட்டும், என்ன வேணா பண்ணட்டும். சட்டப்பூர்வமாக எந்த ஒரு விஷயத்தையுமே நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருந்தோம்.
இன்னமும் தோற்றதுக்கு காரணம் வந்து இன்ஸ்டாகிராமா சொல்றாங்க, இவிஎம் மிஷினை சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே மக்கள் நம்பிக்கை மீண்டும் பெறுவதற்கு என்ன செய்ய முடியும் என்பதை அவர்கள் ஆராய்ச்சி செய்யலாம் நன்றாக. எனக்கு தெரிஞ்சு கூட இருக்கவங்கள விட எதிர்க்கட்சியில இருக்கவங்க தான் நல்ல நல்ல அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க போல இருக்கு. இதுக்கு மேல ரொம்ப ஓப்பனா வேற யாராலையும் நல்ல அட்வைஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. நம்ம எங்க தொலைச்சோமோ அங்க தேடினா தானே கிடைக்கும். நான் திரும்பி நின்று தான் தேடுவேன்னா இன்னைக்கு இல்ல என்னைக்குனாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த மாதிரி மக்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதை முதல்ல நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எதனால ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி உண்மையான காரணத்தை தேடினீங்கன்னா ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கும். அதை விட்டுட்டு இன்ஸ்டாகிராம் ரீலு, இவிஎம் மிஷின் அப்படிங்கிற மாதிரி போனீங்கன்னா பிம்பிலிக்கு பிலாபி தான். அதுலயும் என்னன்னு தெரியல, டிவிகே கட்சிக்கு திமுக கட்சியில் இருக்கிற ஒருத்தர் ரொம்ப முடிச்சு போச்சு போல இருக்கு. அதனாலவோ என்ன தெரியல, டெய்லி நியூஸ்ல ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்துகிட்டே தான் இருக்குது. இன்னைக்கு கூட காலையில முடிச்சு பார்த்தா ஒரு அப்டேட். கரூரில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்ட் இவர் வீட்டுல மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 41 இடத்துல இந்த மாதிரி சோதனைகள் போயிட்டு இருக்கா. எதுக்காக இந்த சோதனை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கடந்த திமுக ஆட்சியின் போது டாஸ்மாக் துறையில் நடைபெற்ற பல்வேறு ஊழல் நடைபெற்றதாக அப்பொழுது பல்வேறு புகார்கள் இருந்தன. அந்த புகாரின் அடிப்படையில் தான் தற்சமயம் இந்த லஞ்ச ஒழிப்பு போலீஸ் சார்ந்த தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி போன ஆட்சியில பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமா வாங்கிட்டாரு அப்படிங்கிற விஷயம் மட்டும் தான் மக்களுக்கு தெரிய வந்துச்சு. ஆனா இன்னைக்கு விசாரணைக்கு அப்புறமா பல விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. இப்படி மாட்டிக்கிட்டீங்களே? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. பட் அதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி கிட்ட பிரஸ் எல்லாம் சேர்ந்து சில கேள்விகள் கேட்டாங்க. அந்த கேள்விக்கு அவர் ஒரு பதில் சொல்லிருப்பாப்ல. அந்த பதில மட்டும் ஃபர்ஸ்ட் கேட்டுக்கோங்களேன். என்ன பொறுத்த வரைக்கும் நான் உங்ககிட்ட ஒன்னு தெளிவா சொல்றேன், மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? தப்பு பண்ணவன் தானே பயப்படணும். எந்த விதமான தப்பும் பண்ணாத ஒரு சின்ன கரை கூட இல்லாத மனுஷன் ஏன் பயப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட டயலாக்லாம் பேசினாப்ல. இது ஒரு தப்பா? ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு நியூஸும் வந்துச்சு. டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணையில டாஸ்மாக் கடைகள்ல அரசு நிர்ணயித்த விலையை விட வெளிநாட்டு மதுபானங்களுக்கு 500 ரூபாய் வரை, இதர மதுபான பிராண்டுகளுக்கு 10 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை சட்டவிரோதமாக பொதுமக்களிடம் இருந்து வசூலிக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. இதன் அடிப்படையில கிட்டத்தட்ட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நல்லா கேட்டீங்களா? நம்ம ஏதோ பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா லோக்கல் சரக்குனா 10 ரூபாயில இருந்து 100 ரூபாய் வரைக்கும் வாங்கியிருக்காங்களாம். அதுவே வெளிநாட்டு சரக்கு அப்படின்னா 500 ரூபாய் வரைக்கும் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுல மொத்தமா 7 பேர் மேல எஃப்ஐஆர். அதுல ஒருத்தர் நம்ம செந்தில் பாலாஜி. ஆனா இவ்வளத்தையும் பண்ணிட்டு என்ன சொல்றாரு? மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. ஆனா இப்ப இருக்கிற அரசு ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே சொல்லிட்டாங்க, நீங்க எம்ஆர்பி ரேட்டுக்கு மட்டும் தான் விக்கணும், அதை மீறி 1 ரூபா கூட வாங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து டாஸ்மாக் பணியாளர் சங்கம் அக்செப்டும் பண்ணிட்டாங்க. எம்ஆர்பி விலைக்கு மது விற்பனை செய்யப்படும், கூடுதல் கட்டணம் வசூலிக்க மாட்டோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் அறிவிச்சிருக்கிறது. 1 ரூபாய் கூட கூடுதலா வசூலிக்க கூடாதுன்ற அரசினுடைய அறிவுறுத்தலை முழுமையா ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் தற்போது தெரிவித்திருக்கிறது. பட் என்னதான் அரசு வந்து இவ்வளவு ஸ்ட்ரிக்டா அறிவிச்சாலும் ஒரு சில இடத்துல சில குடல்படிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படி இருக்கின்ற பட்சத்துல உடனே அதை அட்ரஸ் பண்ணுங்க. அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கறத நம்மளும் பொறுத்து இருந்து பாத்திரலாம். நான் ஒரு கடைக்கு, நீ ஒரு கடைக்கு, இவன் ஒரு கடைக்கு. அடுத்ததா ஒரு நடிகர், ஏன் சார் நாங்கெல்லாம் போயஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி, ஏன் நாங்கெல்லாம் அரசியல்ல குதிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டைரக்டா ஓப்பனாலாம் சொல்லல. ஆனா அந்த சைக்கிளை எடுத்துட்டு அப்படியே குடுகுடுன்னு ஓட்டிட்டு வந்து அங்கதான் நிக்க போறாரோ அப்படிங்கிற டவுட்டை ஹெவியா கொடுக்கிற மாதிரி ரீசெண்டா அவருடைய மேடை பேச்சு அப்படிதான் இருந்துச்சு. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை, அந்த குரல் உங்ககிட்ட சொல்லும். எஸ், ரீசெண்டா தனுஷ் அவருடைய பர்த்டே அன்னைக்கு அவருடைய ரசிகர் எல்லாம் மீட் பண்ணி பயங்கரமான ஸ்பீச் எல்லாம் வந்து கொடுத்தாப்ல. அதுதான் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் பேசின பேச்சு மறைமுகமா அரசியலுக்குள்ள நானும் வர போறேன், கூடிய விரைவில் நானுமே கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடித்தளம் போட்ட மாதிரியே இருந்துச்சு. நம்ம சொல்லிருக்கோம், அன்பு தராங்களா அன்பையே கொடுப்போம், வெறுப்ப தராங்களா அன்பையே திருப்பி கொடுப்போம். அந்த கூடவே தனுஷ் பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் சொல்றாப்ல, என்னோட ரசிகர் வந்து ரொம்ப மெச்சூர்டா இருப்பான், டிசிப்ளினா இருப்பான், அவதூறுலாம் பரப்ப மாட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிருந்தாப்ல. அப்ப யாரோட ரசிகர் இந்த வேலையெல்லாம் பாப்பான்னு சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரியும் இருந்துச்சு. நம்ம பசங்க இந்த இன்டர்நெட்ல அவதூறு பேசிக்கிட்டு, வதந்திகளை பரப்பிக்கிட்டு, மேல இருக்கிறவங்களை கீழே இறக்கிக்கிட்டு, நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றது, டாக்ஸிட்டி ஸ்ப்ரெட் பண்றது, அந்த மாதிரி பண்ற பசங்க கிடையாது.
நீ அப்படி வரியா? பட் எனிவே தனுஷ் அவர்களுமே அரசியலுக்குள்ள வரணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா அது அவருடைய தனிப்பட்ட முடிவு. அவர் வரலாம், கட்சி ஆரம்பிக்கலாம், மக்களுக்கு நல்லது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஏன்னா அவருக்குன்னு ஒரு தனி கூட்டம் இருக்கத்தான் செய்யுது, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா அதே ஸ்டேஜில் வச்சு ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருப்பாப்ல. அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவருக்கும் அவருடைய பையன் லிங்கா இருக்கார் இல்லையா, அவங்க ரெண்டு பேருக்கும் சின்ன வயசுல நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாப்ல. ஃபர்ஸ்ட் அது என்னன்றதை கேட்டுருங்க. மறுபடியும் நான் ஒரு கதை சொல்ல போறேன். லிங்கா சின்ன வயசு இருக்கும்போது அவர் கூட உட்கார்ந்து நான் வீடியோ கேம் விளையாடுவேன். 2 கேம் நான் ஜெயிப்பேன், ஒரு கேம் அவர் ஜெயிக்க விட்டுருவேன். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஒரு நாள் நான் நினைச்சேன் கண்டினியூஸா இன்னைக்கு நம்ம ஜெயிப்போம், அவர் என்ன பண்றாரு பார்க்கலாம். அன்னைக்கு ஃபுல்லா நான் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தேன், அவர் தோத்துக்கிட்டே இருந்தாரு. ஒரு டைம்ல எனக்கு டயர்ட் ஆயி நான் அப்படியே மெதுவா எந்திரிச்சு, போதும்பா நாளைக்கு விளையாடலான்னு, எங்க எந்திரிக்கிறீங்க, உட்காருங்க அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டேன். நான் இன்னும் ஜெயிக்கலையே அப்படின்னு அவர் சொன்னாரு. கேட்டிங்களா? இது வந்து அவருக்கும் அவர் பையனுக்கும் சின்ன வயசுல நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் வந்து சொல்றாப்ல. இது அங்க நின்று கேட்ட அம்புட்டு பேரும் அப்படியா சூப்பர் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு போயிட்டாங்க. நான் இன்னும் ஜெயிக்கலையே, ஜெயிக்கிற வரைக்கும் மோதி பாத்துறணும். ஆனா இப்படிப்பட்ட சம்பவம் அவங்க ரெண்டு பேருக்குள்ள மட்டும்தான் நடந்திருக்கான்னு சொல்லி கேட்டா அதான் கிடையாது. இதுக்கு முன்னாடியே இன்னொருத்தருக்கும் நடந்திருக்கு. ஆனா அவருமே ஸ்டேஜ் போட்டு இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. I remember I was playing a game with my 9-year-old son John Leslie. லிங்கா சின்ன வயசு இருக்கும்போது அவர் கூட உட்கார்ந்து நான் வீடியோ கேம் விளையாடுவேன். And I beat him 10 straight games in a game called Connect 4. And finally I said, John Leslie, I'm bored. I don't want to play you anymore. அன்னைக்கு ஃபுல்லா நான் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தேன், அவர் தோத்துக்கிட்டே இருந்தார். ஒரு டைம்ல எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. And I got up. I said, I'm ready to go to sleep now. John Leslie said, no, you can't go now, Dad. I said, why? He said, it's not over until I win. உட்காருங்க அப்படினாரு. ஏன் அப்படின்னு கேட்டேன். நான் இன்னும் ஜெயிக்கலையே. பாத்தீங்களா? அதே கதையை எந்த விதமான மாடிஃபிகேஷனும் பண்ணாம அப்படியே சொல்லியிருக்காப்ல. என்ன அங்க வீடியோ கேம்னு மட்டும் சொல்லிட்டு விட்டாப்ல. இவர் கனெக்ட் 4 அப்படிங்கிற கேம் அப்படிங்கிற மாதிரி கேமையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. மற்றபடி எந்த விதமான மாற்றமும் இல்ல. And I got up. I said, I'm ready to go to sleep now. John Leslie said, no, you don't. Thanks, boss. Hey, எதுக்கு தேங்க்ஸ் சொல்றேன்? ஏன் அப்படின்னு கேட்டேன். நான் இன்னும் ஜெயிக்கலையே. நம்முடைய சொந்த கதையை எடுத்து ஸ்டேஜில் சொல்லும்போது தான் மக்களோட ஒரு நல்ல கனெக்டை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுலாம் நல்ல விஷயம். அது யாரும் தப்பு சொல்லலை. ஆனா உண்மையிலேயே அது சொந்த ஸ்டோரியா இருந்தா பரவாயில்ல. இப்படியா கடன் வாங்கி சொல்றது? கண்டுக்காதீங்க. அண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜென்சி டிஎம்கே பசங்க பண்ற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வீடியோ ஒன்று போட்டிருந்தாப்புல. அந்த வீடியோ ரொம்ப வைரலா போச்சு, ஞாபகம் இருக்கா? ஜென்சி டிஎம்கே சொல்லி போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா தம்பிகளா? வேண்டாம்டா, விட்டுருங்கடா. நாங்களே ரொம்ப பாடாத பாடுபட்டு இன்னைக்கு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்றுகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மனுஷன் போட்ட வீடியோ வந்து பயங்கர வைரலா போயிடுச்சு. ஈவன் டிஎம்கேல இருக்கிற பல பேர் கூட ஆமா இவர் சொல்றது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா நல்ல அட்வைஸை மற்ற கட்சியிலிருந்து சொல்றதை விட தான் கட்சியிலிருந்து சொல்லும்போது அதை கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஜென்சி டிஎம்கேவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. நீங்க போற இடத்துல ஸ்டேஜ் ஏறி அரசியல் பேசுங்கடா. அரசியலை விட்டுட்டு மற்ற எல்லா வேலையிலும் பண்றீங்க, நீங்க ட்ரோல் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நல்ல நல்ல அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாப்ல. எந்த பயனும் இல்ல. ஆனா இந்த மனுஷனை பத்தி மறுபடியும் அடுத்த ஸ்டேஜ்ல என்ன தெரியுமா சொல்லி வச்சிருக்காங்க? பாத்தீங்களா? அது எல்லாரும் வேணாம்ப்பா விட்டுருங்க, ரொம்ப தப்பா போயிட்டு இருக்கு, நீங்க பண்ணிட்டு இருக்கிறது எங்க பார்த்தாலும் தப்பா போகுதுன்னு நல்லா தானடா சொல்லிருக்கான். நல்லா தான் சொல்லிருக்கான். காசு கொடுத்து எப்படி காசு கொடுத்து ஆள் வச்சு செட் பண்ணி ஒரு வீடியோ போடுறாங்க. தெரியுதா? இப்ப தெரியுதா ஏன் ஜென்சி டிஎம்கே குழி தோண்டி புதைக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு? ஒருத்தர் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு, அந்த அட்வைஸ் நமக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு கூட போயிடலாம். ஆனா காசை வாங்கிட்டு தான் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்கன்னா என்னன்னு சொல்ல? நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுது? கடைசியா புரிஞ்சுதானே கேட்டீங்களா? அது மட்டும் புரிஞ்சுது சார். அண்ட் இவர் மட்டும் கிடையாதுங்க. ரீசெண்டா பாத்தீங்கன்னா நீட்டுக்கான போராட்டம் போயிட்டு இருந்துச்சுல, அந்த போராட்டத்துல எல்லா கட்சி சார்ந்தவங்களும் வந்து கலந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆனா யாருமே கட்சியுடைய அடையாளத்தோட வராதீங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த போராட்டத்தில் கூட ஜென்சி டிஎம்கே அப்படிங்கிற மாதிரி டிஷர்ட்டை போட்டு ஒரு பையன் வந்து உட்கார்ந்துருந்தான். அதை கூட ஒருத்தர் வந்து இந்த மாதிரி டிஷர்ட் போட்டுலாம் வராதப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார், ஞாபகம் இருக்கா? கட்சியோட ஸ்கோரை இதுல பண்ணலான்ற முயற்சி பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். டைரக்டா சொல்றேன், இந்த ஜென்சி டிஎம்கே போட்டு வந்திருக்கீங்க. அவர் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்குதா? யாருமே உங்களுடைய அடையாளத்தை காட்டாதீங்கன்னு சொல்லியுமே எதுக்கு ஜென்சி டிஎம்கே டிஷர்ட்டை போட்டு உட்கார்ந்துருக்கேன்னு ஒரு நியாயமான கேள்வி தான் கேட்டாப்ல. அந்த வீடியோ பயங்கர வைரலா போச்சு. நிறைய பேர் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணி கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த நீட் ப்ரொடெஸ்ட்ல பாத்தீங்கன்னா கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் இருக்கார் இல்லையா, அவர் கலந்துக்கலான்னு சொல்லி வரும்போது டவுன் 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 சொல்லி பல பேர் கத்துற மாதிரி வீடியோவை எடுத்து யார் தெரியுமா ஷேர் பண்ணா? இதே மாதிரி எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? அதே ஜென்சி டிஎம்கே சேர்ந்த கூட்டம் தான் இந்த வீடியோவை எடுத்து டவுன் டவுன் சொல்லி டெக்ஸ்ட் எல்லாம் எழுதி மேல போட்டு இந்த வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணாங்க.
அதை பத்தியும் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல அவர் சொல்லியிருந்தாரு. அது என்னன்னு கேளுங்க. ஆமா, அதுல வந்து மாணவர்களோட கிளர்ச்சிலாம் அந்த இடத்துல நடக்கல. ஏன்னா அவர்கள் வரத்துக்கு முன்னாடி நான் அனௌன்ஸ் பண்றேன், டிஎம்கே ஆதரவாளர்கள் உள்ள சென்று 50-60 கட்சியாளர்களை இங்க பிரச்சனை பண்றதுக்காகவே உள்ள இறக்கி விட்டுருக்காரு சார். பசங்களோட பசங்களா கலந்துட்டாங்க. வந்து நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ற மாதிரி விஷயங்கள்லாம். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா உங்களுடைய முழக்கங்கள் கோரிக்கை வந்து மாற்றப்படுது. கேட்டிங்களா? இவர் ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாப்ல, ராஜ்மோகன் உள்ள வரும்போது டவுன் 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 சொல்லி கத்தி கோஷம் போட்டதெல்லாம் மாணவர்கள் கிடையாது, இதே ஜென்சி டிஎம்கே சேர்ந்த கும்பல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். சரி, முன்னாடி பேசினவருக்கு ஒரு வீடியோ போட்டாங்க இல்லையா, அதே மாதிரி இவரும் பேசியிருக்காரு, இவருக்கு எப்படி வீடியோ போடாம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்ச மாதிரியே ரீசெண்டா ஒரு ப்ரௌடு கொத்தூஸ் அதுக்கும் ஒரு வீடியோ போட்டு வச்சிருக்காப்ல. இந்த வீடியோ நம்ம தொப்பி போட்ட பாய்க்கு தான். என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ராஜ்மோகன் அவங்க வந்திருக்கக்கூடிய நேரத்துல ராஜ்மோகன் டவுன் டவுன் அப்படின்னு சொன்னது திமுகவினுடைய ஆதரவாளர்கள் தானே தவிர அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஏதோ ரெடி பண்ணிட்டான்டா. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் யாரெல்லாம் இவங்க திமுக ஆதரவாளர்கள் அப்படின்னு முத்திர குத்தி வச்சிருக்காங்களோ அந்த எல்லா ஆதரவாளர்களுமே ராஜ்மோகன் உள்ள வரக்கூடிய 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே அங்க இருந்து எந்திரிச்சு வெளில போயிட்டோம். ஏன்னு சொன்னா ராஜ்மோகன் வந்தா கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய கூட்டம் ராஜ்மோகனுக்கு எதிராக கோஷம் போடும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். எப்பேற்பட்ட காமெடி பாத்தீங்களா? ராஜ்மோகன் வரும்போது அங்க இருக்கிற அம்புட்டு பேரும் அவருக்கு எதிராக கோஷம் போடுவாங்க அப்படிங்கிற விஷயம் இவருக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்துச்சான். இல்லையா? தப்பா சொல்லிட்டேனா? அப்படிதான் இருக்கு. எப்படி முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கும்னா, முன்கூட்டியே அந்த மாதிரி சில வேலைகள்லாம் இவங்களே செட் பண்ணி வச்சிருப்பாங்க போல இருக்கு. சரி, ரைட், முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டது கூட ஓரமா விட்டுறலாங்க. ஆனா இந்த மனுஷன் என்ன சொல்றாப்ல, அழுத்தம் திருத்தமா சொல்றாப்ல, ராஜ்மோகன் வர்றதுக்கு முன்னாடியே திமுக அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய முக்கியமான நபர்கள் அவ்வளவு பேருமே 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே அந்த இடத்துல இருந்து வெளியே போயிட்டோன்னு சொல்றாரா இல்லையா? யாரெல்லாம் இவங்க திமுக ஆதரவாளர்கள் அப்படின்னு முத்திர குத்தி வச்சிருக்காங்களோ அந்த எல்லா ஆதரவாளர்களுமே ராஜ்மோகன் உள்ள வரக்கூடிய 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே அங்க இருந்து எந்திரிச்சு வெளில போயிட்டோம். எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். ஆனா ஜென்சி டிஎம்கேன்னு சொன்னாலே நமக்கு யார் முகம் ஞாபகம் வருமோ அந்த மனுஷன் என்ன வேலையை பார்த்து வச்சிருக்காருன்னு பாருங்க. அவரே போய் வீடியோ எடுத்து, அண்ணே ராஜ்மோகன் அண்ணே பிஜேபின்னு ஒருத்த வார்த்தை சொல்லுனே அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாப்ல. அவர் கேட்கிற கேள்வியில தப்பு சொல்லல, ஆனா மேல என்ன எழுதி போட்டுருக்காருன்னு பாருங்க. இதுல ராஜ்மோகன் டவுன் டவுன் கத்துனதுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதுங்க. முழுக்க முழுக்க மாணவர்கள் தான் கத்துனாங்கன்னு சொல்லி மொத்த பழியும் தூக்கி மாணவர்கள் மேல போட்டுட்டு இந்த மனுஷன் கார்ல உட்கார்ந்து ஒரு வீடியோ வேற போட்டுக்காப்ல. அதையும் கேளு. எஜுகேஷன் மினிஸ்டர் ராஜ்மோகன் அவர்களும் லோயலாமணி அவர்களும் வந்துட்டு இன்னைக்கு அந்த ப்ரொடெஸ்ட்ல வந்து கலந்துக்கிட்டாங்க. எல்லாருமே வந்து எதிர்ப்பு தான் தெரிவிச்சாங்க. குறிப்பா நான் அவரை பார்த்து கேட்ட ஒரே ஒரு கேள்விதான், ஆனா பிஜேபின்ற ஒற்றை வாரத்துல ஒரு ட்வீட் மட்டும் போடுங்க. ஓகேவா? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி 50 பேர் கிளம்பி போயிருந்தீங்கன்னா எப்படி இந்த மனுஷன் மட்டும் கரெக்டா ராஜ்மோகன் வரும்போது அவர் கூடவே போய் ராஜ்மோகன் சொல்லி கேள்வி கேட்கறது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் வீடியோலாம் எடுத்து போட்டுருக்காப்ல. எல்லாருமே வந்து எதிர்ப்பு தான் தெரிவிச்சாங்க. குறிப்பா நான் அவரை பார்த்து கேட்ட ஒரே ஒரு கேள்விதான், ஆனா பிஜேபின்ற ஒற்றை வாரத்துல ஒரு ட்வீட் மட்டும் போடுங்க. ராஜ்மோகன் உள்ள வரக்கூடிய 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே அங்க இருந்து எந்திரிச்சு வெளில போயிட்டோம். வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். சொல்றோம், அட்லீஸ்ட் இருக்கிற சாட்சிகள் எல்லாம் கொஞ்சம் அழிச்சு வச்சுட்டு சொல்றது இல்லையா? இப்படியா பச்சையா மாட்டிக்கிறது? இது மட்டும் கிடையாது, டவுன் டவுனுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றவங்க எதுக்கு டவுன் டவுன் அப்படின்னு கத்துற வீடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணி எடுத்து சோசியல் மீடியால போட்டு விடணும்? இதே மாதிரி இந்த வீடியோ ஒன்றும் வேற யாரோ ஐடியிலாம் ஷேர் ஆகல, ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா, அவங்க ஐடியில இருந்து தான் ஷேர் ஆயிருக்கு. தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? இப்ப நம்ம அடுத்த மேட்டருக்கு வருவோம். தாவேக கட்சி ஆட்சிக்கு வந்து முழுசா 3 மாசம் கூட ஆகல, ஆனா இந்த 3 மாசத்துக்குள்ளேயே 20,000 கோடி கடன் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜென்சி டிஎம்கே சேர்ந்த ப்ரௌடு கொத்தூஸ்லாம் வரிசையா வீடியோ போட்டுருக்காங்க. முதல்ல அதை கேளுங்க. தாவேக்காக ஓட்டு போட்ட பல நபர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, திமுக 5 ஆண்டு காலம் நல்ல திட்டங்களை கொடுத்திருந்தா கூட, நிறைய திட்டங்களை கொடுத்திருந்தா கூட சும்மாறா பல லட்சம் கோடி கிட்ட கடன் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒவ்வொரு மக்கள் மேலயும் இவ்வளவு கடன் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஏதோ அவங்க தான் அந்த கடனை நாளைக்கு அடைக்க போற மாதிரி நினைச்சுக்கிட்டு தாவேக்காக்கு ஓட்டு போட்டாதான் நல்லது நடக்கும் ஓட்டு போட்ட எல்லா நபர்களுக்கும் என்னுடைய கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். இன்னைக்கு தாவேக்கா அரசாங்கம் பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 3 மாதங்கள் கூட ஆகல. ஆனா இந்த 3 மாதங்களுக்குள்ளாகவே இதுவரைக்கும் 20,881 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. 3 மாத காலத்துல மக்களுக்கு மிகச் சிறப்பான திட்டம் அப்படின்னு தாவேக்கா அரசாங்கம் எந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க? எதுக்காக இத்தனை ஆயிரம் கோடி கடன் வாங்கி இருக்காங்க அப்படின்னு தெரியல. பாத்தீங்களா, மனப்பாடம் பண்ணதை அப்படி கடை ஒப்பிச்சு விட்டு போயிடுவாப்ல. அதுதான் மனுஷங்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே. அதுலயும் நாக்கப்படுங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டார் பாத்தீங்களா, ஏதோ அரசு வாங்கி வச்ச கடனை அவங்க தான் அடைக்க போற மாதிரி வந்து கேள்வி எல்லாம் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அவங்க அடைக்க போறது இல்ல, இப்ப அரசு வாங்கி வச்சிருக்க கடனை நீ அடைக்க போற?
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அதுலயும் திமுக அரசு பல கோடி ரூபாயை கடனா வாங்கியிருந்தாலும் மக்களுக்கு தேவையான பல நலத்திட்டங்களை வந்து அள்ளி தெளிச்சிட்டாங்களாமா. ஆனா தாவேக அரசு வந்து 3 மாசம் தான் ஆகுது, பெருசா எதுவும் பண்ணல. அதுக்குள்ள எதுக்கு இவ்வளவு கோடி அப்படிங்கிற நியாயமான கேள்வி வேற. இது இவர் மட்டும் இல்ல, இன்னொருத்தவங்களும் கேட்பாங்க, அதையும் கேளுங்க. ஏதோ 70 நாள்ல 20,881 கோடி கடன் வாங்கியிருக்கீங்களா? ஸ்டிக்கர் ஒட்டினதுக்கால இவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்கீங்க? எவ்வளவு அழகான கேள்வி எல்லாம் கேக்குறாங்க பாத்தீங்களா. தாவேக அரசு வந்து முழுசா 3 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள 20,000 கோடி கடன். என்னத்தான் பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கு இவ்வளவு கடன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாங்களே. இதுல விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 3 மாசம் கணக்குல தான் இந்த 20,000 கோடியே வருது. அதுல 1 மாசம் திமுக ஆட்சியில் இருந்துச்சு, அது வேற கதை. இதுல ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரௌட் கொத்துஸ் வந்து பேசினார்ல, அவரே கீழே வந்து ப்ரூஃப் எல்லாம் போட்டிருக்காருல, அந்த ப்ரூஃபை கொஞ்சம் நல்லா உத்து பாருங்களேன். 3 மாதங்களில் தாவேக அரசு வாங்கிய கடன் என்னமோ 20,881 கோடி கரெக்ட் தான். ஆனா வட்டி செலவு மட்டுமே 14,618 கோடி அப்படிங்கிறதையும் சேர்த்து போட்டிருக்கே. அதெல்லாம் சார் கண்ணுக்கு தெரியவே தெரியாதா? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நீங்களே கூட்டி கழிச்சு பாருங்களேன். இவங்க சொல்லக்கூடிய அந்த 3 மாசத்துல ஆல்ரெடி 1 மாசம் திமுக ஆட்சியில போயிடுச்சு, மீதி 2 மாசம் தான் தாவேக ஆட்சியே பண்ணிருக்கு. அதுலயும் 20,000 கோடியில 14,000 கோடி வட்டி கட்டிருக்காங்களே. இந்த வட்டி யாரு வாங்கி வச்ச கடன் கட்டினது? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இதெல்லாம் எடுத்து வெளியே சொன்னா 50 பேர் சேர்ந்து டிஎம்கே புரட்டி எடுத்துருவாங்கல்ல. அதனால 2 மாசத்துல 20,000 கோடியா, இதுக்கா ஓட்டு போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தோணும்ல. அதுக்காக தான் பேசிட்டு இருக்காங்க. சோ மத்தவங்களை விட இந்த கும்பல் உருட்டெல்லாம் ஒரு தடவை இல்ல 2 தடவை நல்லா கிராஸ் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்புறது தான் உங்களுக்கு நல்லது. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படி இருப்பீங்க? இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை என்ஜாய் பண்ணீங்கன்னா அது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூடிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம்க்கு வந்து சேர்ந்துரும். சோ மீடியம் மேட்ச் சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாப்பி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.